மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி கடலூர் மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சுருக்கமாக எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் MC சம்பத் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் ரஹீம் அவர்களே, அப்துல் ரஹீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கடலூர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் திரு GRK துரைராஜ் அவர்களே, நகை வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் திரு V பாலு செட்டியார் அவர்களே, சிறு குறு தொழில் கூட்டமைப்புடைய தலைவர் திரு அசோக்குமார் அவர்களே, சிப்காட் தொழிற்பேட்டையினுடைய தலைவர் திரு ரமேஷ் பிரபாகர் அவர்களே, வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் திரு பவானி ஜெயபால் அவர்களே, மலட்டாறு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு தனபால் அவர்களே, பொதுநல அமைப்பினுடைய சங்கத்தினுடைய தலைவர் திரு சேகர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு அனைத்து கூட்டுறவு குடியிருப்போர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம், கடலூர் மாநகர் முக்கியஸ்தர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு வரதராஜன் அவர்களே மற்றும் திரு மாதவன் அவர்களே, வருகின்ற பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பினுடைய தலைவர்களும் தங்கள் வைக்கின்ற அதனுடைய அமைப்பில் இருந்து தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்கள் அதை விளக்கமாக தெளிவாக இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு மாதிரி தான். ஒரு வியாபாரி எப்படி வரவு செலவு இருக்குதோ அது மாதிரி தான் அரசாங்கமும். வரவு எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது, அதுதான் பட்ஜெட். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு 2 மாத காலம் நான் பணியாற்றினேன். அந்த காலகட்டம் ஒரு இக்கட்டான காலகட்டம். முதல்ல பார்த்திங்கன்னா வறட்சி, ரெண்டாவது புயல், கஜா புயல், மூணாவது கொரோனா. அந்த 3 இக்கட்டான சூழ்நிலையிலும் சமாளித்து இருக்கின்ற வருவாயை வைத்து ஒரு சிறப்பான ஆட்சி எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 50 மாத காலம் ஆகுது. அவள் எதையுமே சந்திக்கலை. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரே ஒரு தடவை கொஞ்சம் கனமழை வந்தது. இந்த பக்கம் வந்து இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த பக்கம் விழுப்புரம் பக்கம், இங்கே ஒரு கடலூரில் கூட ஒரு பகுதியில் அந்த தென்மனை ஆற்றிலிருந்து வந்த நீர் கரையோரத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெள்ள நீர் சூழ்ந்தது. ஆனால் பெரிய பாதிப்பெல்லாம் எதுவுமே இல்லை. 50 மாத காலத்தில் இந்த அரசுக்கு நெருக்கடியான சூழ்நிலை எந்த விதத்திலும் வந்ததா எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த 4 வருடத்தில் இவ்வளோ பிரச்சனை இருப்பது என்று இங்கே சுட்டி காட்டுகின்றீர்கள். நான் பிரச்சனையை சந்திக்கின்ற பொழுது குறையில்லாமல் வாழ்ந்தீர்கள். இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு பேரிடர்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஏழைக்கு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டிருப்பது, இப்படி பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை, பாதிப்புள்ள கருத்துக்களை, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தையும் இங்கே வைத்தீர்கள். இங்கே கூட பேசுகின்ற பொழுது பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் சேகர் மிகப்பெரிய நீண்ட உரையை ஆட்டிட்டார். அரசியல் இருந்தால் அவர் எளிதாக வெற்றி பெற்றலாம். எங்களை விட அழகான கருத்துக்களை
நாட்டு நடப்பை பற்றி இங்கே பேசினார். அவர் பேருந்து நிலையத்தை பற்றி பேசினார். அந்த பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அருமைச்சோதர் சம்பத் அவர்கள் அந்த மையப்பகுதியில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு அருகில் சுமார் ஒரு 18 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்படும். அது அமைச்சாதான் அந்த கடலூர் நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான வசதி கிடைக்கும். வெளியிலிருந்து வருகின்றாலும் சரி, வெளியூர்லேருந்து கடலூருக்கு வருவதாகவும் சரி, கடலூர்லேருந்து வெளியூருக்கு செல்வதற்கும் அது ஒரு மையப்பகுதியாக அனைத்து தர மக்களுக்கும் வசதியான இடமாக இருக்கும் என்று சொல்லி தான் அதிமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. துரதிர்ஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் மனசு வச்சுருந்தா சகோதரை வெற்றி பெற வச்சிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் சரியான முறையில் கை கொடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளோ துன்பத்தை நாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பெரியவர்கள் சொல்லுவாங்க, வெயிலுடைய அருமை நிழலுக்கு போனால் தான் தெரியணும். அப்படி இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள், ஏற்பட்ட சிரமங்கள் அத்தனையுமே உங்கள் உள் மனதிலிருந்து வெளியில் வந்து கொட்டியிருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் நன்கு அறிவேன். நான் உங்களோடு நான் பழகினவன். ஏன்னா முதலமைச்சராவதுக்கு முந்தி நான் ஒரு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே எனக்கு பழக்க வழக்கம் உண்டு. அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த வேளாண் பணி என்பது ஒரு சிரமமான பணி. இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரதான தொழில் வேளாண் தொழில் தான். இந்த தொழில் எந்த அளவுக்கு சிறக்குது, இன்றைக்கு வேளாண் பயிரிடுகிறவர்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர்களுக்கு விளைச்சல் அதிகமாக கிடைத்து நல்ல லாபம் கிடைத்தா, நல்ல வருமானம் கிடைக்கின்ற பொழுது எல்லா தொழிலும் தானாக சிறக்கும். வர்த்தகம் தானாக இருக்கும். பணம் இருந்தால் தானே போய் கடையில் வாங்க முடியும் பொருள். ஆகவே மையமாக இருப்பது இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மையமாக இருப்பது ஒரு பிரதான தொழில் வேளாண் தொழில். அப்புறம் சிறு குறு நடுத்தர தொழில்கள், இதையெல்லாம் சார்ந்த ஒரு மாவட்டம். அடிக்கடி இந்த கனமழை, புயல், இதில் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதியும் இந்த பகுதி. இதையெல்லாம் மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுதே தானே புயல் என்று ஒரு புயல் வந்தது. அப்படி இந்த கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டது. இன்றைக்கி வேளாண் பயிரிட்ட அந்த முந்திரி மரங்களெல்லாம் அங்கே சாய்ந்து பல மரங்கள் சாய்ந்து போச்சு. இப்போலாம் நாங்கள்லாம் பார்வையிட்டோம். அம்மாவோட வந்து அந்த மரத்தையெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி அரசாங்கமே அந்த பணியெல்லாம் செஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த முந்திரி நாற்றுக்கள் எல்லாம் அரசாங்கமே கொடுத்து அதை வளர்ப்பதற்கு ஒரு நாற்றுக்கு 4000 ரூபா கொடுத்து, இப்படி பல வழிகளையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக கொடுத்த அரசாங்கம் அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, அந்த புயலால் பல வீடுகள், ஏழை எளியோ வைத்த வீடுகள்லாம் சேதமடைஞ்சிட்டது. அப்போ தான் அம்மா அறிவித்தாங்க, குடிசை இல்லாத மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி சுமார் 90,000 வீடுகள் அன்றைய தினம் மதிப்பீட்டுப்படி 1000 கோடி ஒதுக்குனாங்க. இதையெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசாங்கமாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். நீங்கள் வைத்த கோரிக்கைகள் நீங்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள் சில பேர், அதையே நாங்கள் பரிசீலித்து எங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். எங்களுடைய அரசு உங்களுடைய அரசு, இது தனிப்பட்ட அரசே கிடையாது. அதிமுக அரசு என்பது குடும்ப கட்சி கிடையாது. இது மக்களுடைய கட்சி, மக்களுடைய அரசாங்கமாக தான் நாங்கள் இருக்கின்ற வரை பார்த்தோம். கொரோனா காலத்தில் கூட சிறு குறு நடுத்தர தொழில் சரிவுகின்ற பொழுது அதற்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சோம். அவரெல்லாம் அழைத்து, கொரோனா காலத்தில் கூட அழைத்து தலைமைச் செயலகத்தில் அங்கே அழைத்து என்னென்ன உதவிகள் வேண்டும், அந்த தொழில் மீண்டும் சிறப்பாக நடக்க வேண்டும். ஏன்னா ஓராண்டு காலம் கொரோனா காலத்தில் வேளாண் பணியிலும் முடங்கி போச்சு. அதோட சிறு குறு நடுத்தர தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு. எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட மக்கள் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். 11 மாத காலம் எதுவுமே கிடையாது. அரசாங்கத்துக்கு ₹1 வருமானம் கிடையாது. ஜிஎஸ்டி வரி கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு வரி கிடையாது. இப்படி அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயில் ₹1 கூட இல்லாத காலத்தில் 40,000 கோடி அரசு பணத்திலிருந்து இந்த கொரோனா காலத்துக்கு தேவையான முன் நடவடிக்கைக்காக நாங்கள் செலவு செஞ்சோம்.
ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லினால், ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி ஆட்சியாக கடந்த காலத்திலே நாங்கள் செயல்பட்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நான் முதலமைச்சரும் சரி, அம்மா முதலமைச்சரும் சரி, சட்டம் ஒழுங்கு சரியாக நாங்கள் கவனிச்சுக்கோம். அதில் காம்ப்ரமைஷனே கிடையாது. அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செயல்பட்டோம். இன்றைக்கு அது சரியாக இருந்தால் இன்றைக்கு தொழிற்சாலைகள் அதிகம் வரும், தொழில் செய்கிறவர்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்காது. ஆனால் காலம் போக போக இந்த 50 மாத கால ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதை, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடையாக அமைந்துவிடும். ஒரு நாடு, ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். அதுதான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்களிடத்துல. இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அந்த மாநிலத்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கை பொறுத்து தான் இருக்கும். அதை நாங்கள் சரியாக செய்தோம். இன்றைய ஆட்சியாளர்கள் அதில் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால் மிக மிக மோசமான நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் சென்று விட்டது. அதையே நாங்கள் சரி செய்வோம். இங்கே ஒவ்வொரு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அந்த அமைப்புக்கு சார்ந்த தொழில் செய்கின்றவர்கள் என்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்குது என்றெல்லாம் தெளிவாக என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்களுடைய அதிமுக ஆட்சி உங்களோடு நீங்கள் எல்லாம் நினைத்தால்தான் வரும். சும்மா வாயில் பேசினாலும் வராது. யதார்த்தமாக பேசுகிறேன். எனக்கெல்லாம் வாரிசு வரணும், அப்படி வரணும், எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு தர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அது எல்லோரும் திருப்திப்படுகின்ற ஆட்சியாக இருக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இங்கெல்லாம் பேசுனீங்க பார்த்தீங்களா, அத்தனை பேருமே மனம் திருப்தி அடையக்கூடிய அரசாக இருக்கணும். நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னீங்கல்ல, அதே நிலை எங்களுடைய ஆட்சியில் தொடரும், ஆட்சிக்கு வந்த பிறகு. அதனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைந்த அளவுக்கு நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகிற 15ஆம் தேதி பிரதான கோரிக்கையாக இங்கே பொதுநல சங்கத்தை சேர்ந்த தலைவர் சேகர் அவர்கள் தெரிவித்தார். அந்த பேருந்து நிலையம் அங்கிருந்து மாற்றப்பட்டது. அதற்கு அறம் வழியாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் மாவட்ட செயலர் MC சம்பத் அவர்களும் அவரோடு எங்களுடைய முக்கிய தலைவரெல்லாம் அந்த உண்ணாவிரத அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம். இருந்தாலும் நீங்கள் சொன்னீர்கள், அது ஒரு மைய பகுதியாக இருக்குன்னு சொன்னீர்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்சியாளர் செய்வது சரியல்ல. மக்களுக்காகத்தான் அரசாங்கம், அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக அரசாங்கமே கிடையாது, அவர்களுக்காகத்தான் அரசாங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு எதிர்ப்புக்கு இடையிலும் வேறொரு இடத்துல கொண்டு போய் பேருந்து நிலையத்தை அமைப்பு என்பது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்கு உரியது. மக்கள் என்ன விரும்புகிறாங்க அதை வைத்து தான் நாம் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அது ஒரு நல்ல அரசுக்கு அழகு. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்த என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த பேருந்து நிலையத்தை மாற்றுவது சரியல்ல. அது மட்டும் இல்லை, அவருடைய சுய லாபத்திற்காக ஒட்டுமொத்த மக்களுடைய நலனும் பாதிக்கப்படும் என்பதை இவர்கள் உணர்ந்து ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்திலே பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, கருத்து. உங்களுடைய கருத்து அதுதான். அதற்காக நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக துணை நிற்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீர் மேலாண்மை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீர் என்பது மிக முக்கியம். உடலுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் வேளாண்மைக்கு நீர், குடிப்பதற்கு நீர், இரண்டும் முக்கியம். அதை சரியான முறையிலே பாதுகாத்து சேமித்து முறையாக வேளாண் பெருமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் ஒரு விவசாயி
என்ற காரணத்தினால், அதனுடைய நீருடைய அருமை முழுமையாக தெரிந்த காரணத்தினால் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டி நீர் சேமிப்பை கொண்டு வந்து நிலத்து நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீர், குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து, தடுப்பணைகள் நிறைய கட்டுறதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் போட்டோம். துரதிருஷ்டவசமாக எங்களுடைய ஆட்சி வராமல் போச்சு. இல்லைன்னா நிறைய எங்கள் ஆதனூர் குமாரமங்கலத்தில் அற்புதமான, அதே போல் இன்றைக்கு கரூருக்கு போல் நஞ்சை புகழூர் நஞ்சை போல் அங்கே ஒரு தடுப்பணை கட்டி முடிகிற தருவாயில் இருக்குது. இன்னும் 4 தடுப்பணை கட்டுவதற்கு நான் வந்து எஸ்டிமேட் போட்டு எல்லாம் தயாராக இருந்தேன். வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் முதலமைச்சர் இருந்தபோது கோதாவரி காவிரி இணைப்பு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்தார். அதையும் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உத்தரவு பிறப்பிச்சு மத்திய அரசு. அதற்காக நம்முடைய மாநில அரசு, திமுக அரசு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல. கோதாவரி காவிரி இணைப்பு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் வரல, அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்தது. அதனால் அதற்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல. நடந்தாய்வாளி காவிரி திட்டம், இன்றைக்கு மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் கடலிலே கலக்கிற போது அசுத்த நீர் அங்கங்கே இருக்கின்ற நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் போய் நதி நீரில் கலக்குது, காவிரி நதி நீரில் போய் கலக்குது. அப்போ அதை நம்ம குடிக்கிறோம். 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதி நீர். அந்த நீர் மாசுபடக்கூடாது என்பதற்காக நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்ற திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கின்ற போது பாரத பிரதமருக்கு கோரிக்கை வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து இந்த ஆண்டு அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியும். அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம். ஏன்னா அது நான் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் எந்த அழுத்தம் கொடுக்காமல் இருந்தாலும் கூட நான் தொடர்ந்து மத்திய அரசிட்டை வலியுறுத்தி 11,500 கோடி கொடுக்குறாங்க. 11,500 கோடி இந்த திட்டத்திற்காக கொடுக்குறாங்க. அந்த நகர்ப்புறத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த காவிரியினுடைய இரு கரை ஓரங்களிலும் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் பேபி கிணல் அமைச்சு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றிலே ஓடுறது. அதேபோல் பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர் காவிரியில் கலக்குது. அதேபோல் நகரத்திலிருந்து வெளியேறுகிற நீர் அதே போல் பேபி கிணல் அமைச்சு செம்பு கட்டி விட்டாங்க. நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அமராவதியிலிருந்து வருகின்ற இந்த நதியிலிருந்து வருகின்ற நீர்களெல்லாம் சுத்தமான நீராக இருக்க வேண்டும். குடிப்பதற்கு சுத்தமான நீர், பாசனத்திற்கு சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அரசு எங்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பற்றுகிறேன். பல பேருக்கு இது தெரியாது. நடந்தாய்வாளி காவிரி திட்டம் இந்த ஆண்டு 990 கோடி ஒதுக்கிட்டாங்க. 990 கோடி முதற்கட்டமாக மத்திய அரசு, மாநில அரசு. மத்திய அரசு பங்கு 60%, மாநில அரசுடைய பங்கு 40%. இப்படி விவசாயிகளுக்கு நல்ல நீர் கிடைக்க வேண்டும், பாசனத்திற்கு நம் குடிக்கின்ற நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேண்டுவதற்காக. இல்லைன்னா பல நோய்கள் நம் உடலில் வந்து விடும். குடிநீர் என்பது மிக முக்கியம், சுகாதாரம் என்பது மிக முக்கியம். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு எங்களுடைய அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதாவது பிளாஸ்டிக் பற்றி சொன்னீங்க. நான் தான் அதுக்கு உத்தரவு போட்டேன், தடை உத்தரவு போட்டேன். பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, அதையெல்லாம் தடை செஞ்சோம். ஆனால் மக்கள் அதுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கல. எவ்வளோ நான் வந்து கடுமையாக நடவடிக்கை இருக்கின்ற கடைகளெல்லாம் போய் சோதனை செஞ்சு நடத்தினேன். மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது. அது பிளாஸ்டிக் என்பது மிக ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா அது நிலத்தில் போட்டாலும் அது மக்கிறதில்ல, அது வெளியில் போய் கடலில் கலந்தாலும் இன்றைக்கு அதில் சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. இதெல்லாம் கருத்திலே கொண்டு தான் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதிமுக செயல்பட்டது என்பதையும் தெரிவித்து, இங்கே பெருந்திரளாக பல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து தங்களுடைய ஆதங்கங்களை இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவித்த கருத்துக்கள் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் வாயிலாக கோரிக்கையும் கொடுத்தீர்கள். அதையெல்லாம் உண்மையிலேயே பரிசீலித்து நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக. அதேபோல வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நீங்கள் அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களும், நீங்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகிகள், குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும்
ஒருமித்த கருத்தோடு ஒரு நல்ல அரசு அமைப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.